தமிழ் நீதி கதைகள். கோபமடைந்த முனிவர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு காட்டில் ஒரு முனிவர் கடும் தவம் செய்து வந்தார். அந்த பக்கம் வந்த இரு காட்டுவாசிகளில் ஒருவன் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த மற்றொருவன் தவத்தில் இருந்த முனிவரை எழுப்பி உதவி கேட்டான். தன் தவம் கலைந்த கோபத்தினால் முனிவர் காட்டுவாசியை சாம்பலாக போகும்படி சபித்தார். அந்த கணமே அந்த காட்டுவாசி எரிந்து சாம்பலாகி போனான். மயக்கம் தெளிந்து எழுந்த மற்றொருவன் தனது நண்பனின் நிலையை கண்டு கதறி அழுதான். இதற்குள் கோபம் தணிந்த முனிவரிடம் மற்றொரு காட்டுவாசி சாபத்தை நீக்குமாறு வேண்டினான். அதற்கு முனிவர், எனக்கு சாபம் கொடுக்க தெரியுமே தவிர சாபத்தில் இருந்து மீட்க தெரியாது. நான் வேண்டுமானால் என் குருவிடம் சென்று அதை கற்று வருகிறேன். நீ அதுவரை உன் நண்பனின் சாம்பலை பத்திரமாக பாதுகாத்து வா என்று சொல்லிவிட்டு தன் குருவை தேடி சென்றார் முனிவர். தன் குருவிடம் சென்று நடந்தவற்றை விளக்கி பரிகாரம் கேட்டார் முனிவர். மனிதனின் முதல் விரோதி அவனது கோபம்தான். நீ கொடுக்கும் சாபத்தினால் உன் தவ வலிமை குறைந்துவிடும். உன் தவ வலிமை முழுவதும் தியாகம் செய்தால் உன் சாபத்தை திரும்ப பெறலாம் என்றார். இதற்கு இணங்காமல் வேறு யோசனை சொல்லும்படி கேட்டார். குரு, கந்தபுரத்தில் சுந்தரன் என்ற புண்ணியவான் இருக்கிறான். அவன் இல்லறத்தில் இருப்பவன். அவனிடம் சென்று அவன் புண்ணியத்தில் ஒரு பகுதியை தானமாக பெற்றுக்கொள். அதை கொண்டு அந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் என்றார். முனிவர் அந்த சுந்தரனை தேடி சென்றார். செல்லும் வழியில் மிக அழகான ஒரு இளம் பெண் தென்பட்டாள். அவள் அழகிலே மயங்கி போய் அவளையே உற்று பார்க்க, அதனால் கோபம் அடைந்த அந்த பெண், முனிவரான நீ என்னை போன்ற பெண்ணை எப்படி உற்று பார்க்கலாமா? உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டதும் முனிவருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. அடி பெண்ணே, உன் அழகினால் தானே உனக்கு இவ்வளவு கர்வம்? நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் என்று சபிக்க அந்த பெண்ணும் அவ்வாறே மாறிவிட்டாள். பிறகு முனிவர் கந்தபுரத்தை அடைந்தார். வழியில் ஒரு இளைஞனிடம் சுந்தரன் வீட்டுக்கு வழி செல்ல கேட்டார். ஆனால் அவன், சுந்தரனின் பெண் மிக அழகானவள், அதனால் தான் அவன் வீட்டுக்கு வழி கேட்கிறாயா? உன்னை போன்ற முனிவருக்கு இது தேவையா என்று திமிராக கேட்டான். அவனை ஊமையாக வேண்டும் என்று முனிவர் சபித்துவிட்டு சுந்தரனின் வீட்டை கண்டுபிடித்தார். முனிவர் சுந்தரன் வரவேற்று அமரச் செய்தார். என் குரு தங்களை ஒரு புண்ணியவான் என்றார். நீங்கள் அப்படி என்ன தவம் செய்து என் குருவே புகழும்படி புண்ணிய சம்பாதித்தீர்கள் என்று கேட்டார். காலையில் எழுந்து என் நித்திய கடன்களை முடித்துவிட்டு வீட்டு வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பங்கேற்கிறேன். எல்லாருக்கும் என்னால் இயன்ற உதவிகளை செய்கிறேன். கோபம், பொறாமை, ஆசை இவற்றை விட்டொழித்து மனதினாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை புரிகிறேன் என்றான் சுந்தரன். முனிவர், நீங்கள் கடவுளை தியானம் செய்வது கிடையாதா என்று சுந்தரனிடம் கேட்டார். கடவுள் என்னிலும் இருக்கிறார், மற்றவர்களிடமும் இருக்கிறார், சகல உயிர்களிலும் உரைகிறார். அவரை தனியாக பூஜையோ தியானமோ ஏன் செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்காக செய்யப்படும் பூஜை, தியானம், தவம் அனைத்தும் ஆகும் என்றான் சுந்தரன். நான் செய்யும் தவம் எல்லாம் வீண் வேலை என்று கூறுகிறாரோ என்று கோபமாக கேட்டார். சுவாமி, நான் உங்களை பற்றியோ உங்கள் தவத்தை பற்றியோ குறை கூறவில்லை. நான் என்னுடைய கருத்தை கூறுகிறேன் என்று பணிவுடன் பதில் கூறினான். சுந்தரன் பணிவுடன் கேட்டும் முனிவருக்கு சுந்தரனின் மேல் கோபம் குறையவே இல்லை. இந்த நிமிடத்திலிருந்து நீ கண் பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வீழ்வாய் என்று சாபமிட்டார். ஆனால் சுந்தரனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. மீண்டும் சுந்தரன் பணிவுடன், சுவாமி சாந்தம் அடையுங்கள், உங்களை போன்ற மகான் கோபம் அடையும்படி நான் பேசியது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டார். சுந்தரா, நான் உனக்கு இட்ட சாபம் உனக்கு பலிக்கவில்லையே, ஏன் என்று கேட்டார். சுவாமி, அப்படி இல்லை. காட்டுவாசி, அழகான இளம் பெண், வழியில் கண்ட இளைஞன் ஆகியோருக்கு சாபம் கொடுத்து தங்கள் தவ வலிமையை நஷ்டமாக்கிவிட்டது. நான் மட்டுமல்ல, நீங்கள் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது. போகட்டும், நீங்கள் என்னிடம் பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு இப்போது நான் அளிக்கிறேன். அந்த புண்ணியத்தினால் நீங்கள் சாபமிட்டவர்கள் எல்லாருக்கும் இந்த கணத்திலிருந்து சாபம் நீங்கிவிடும். உங்கள் தவ வலிமையை இந்த வினாடியிலிருந்து நீங்கள் மீண்டும் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் விரும்பினால் இப்போது எனக்கு சாபம் கொடுக்கலாம், அது பலிக்கும் என்றார். தனது செய்கைகளினால் அவமானம் அடைந்த முனிவர் சுந்தரனுக்கு நன்றி கூறிவிட்டு மௌனமாக தன் குருவை தேடி சென்றார். வறுமொழியில் தான் சாபமிட்டவர்கள் மறுபடியும் தன் நிலைக்கு மாறி இருப்பதை அவர் கண்டார். தனது குரு சுசாந்தரிடம் நடந்தவற்றை கூறி அதற்கு விளக்கம் கேட்டார். தவத்தினால் பல சக்திகளை அடையலாம். ஆனால் தன் கடமையை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதை லட்சியமாக கொண்டவனுமாகிய ஒரு மனிதன் ஒரு தவ யோகியை விட அதிக புண்ணியம் செய்தவனாகிறான் என்றார். குருவே, இப்போது சுந்தரன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செய்து விட்டான். ஆகையால் அவனுடைய சக்தியும் குறைந்துவிடும் அல்லவா என்று முனிவர் சந்தேகம் கேட்டார். மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்தால் அதுவே பெரிய புண்ணியம். சுந்தரனின் சக்தி குறையவில்லை,
முன்பை விட இப்போது அதிகமாகிவிட்டது என்றார் முனிவர். கோபத்தால் இனி யாருக்கும் சாபமிடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டார். நீதி சினம் நம் புண்ணியத்தை அளிக்கும்.